நண்பர்களே, நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகள பார்க்கிறீங்க அப்படின்னா, இத ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாரி ஒரு நொடி வராது. எல்லாரும் இத கவனிக்கவும் மாட்டார்கள். சிலர் பார்த்துட்டு கடந்து போயிடுவார்கள். சிலர் இத சத்தமா நினைப்பார்கள். ஆனா நீங்கள் மட்டும் இங்கே நின்றிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கவனிச்சு வாசிக்கிறீர்கள். அதுக்கே ஒரு காரணம் இருக்கு. அது தற்செயல் இல்லை. உண்மை என்ன தெரியுமா? உங்கள் பெயர் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி பேர் மட்டும் இல்ல. உங்கள் முயற்சி, உங்கள் வலி, உங்கள் மௌனம், உங்கள் பொறுமை இதெல்லாம் சேர்த்த ஒரு அடையாளம். நீங்கள் யாருக்கும் தெரியாம, யாரும் பாராட்டாம, யாரும் கைதட்டாம செய்த ஒவ்வொரு நல்ல செயலும், நீங்கள் இரவுகளில் தனியா தாங்கிய ஒவ்வொரு நொடியும், யாரிடமும் சொல்ல முடியாம விழுங்கிய ஒவ்வொரு கண்ணீரும் எதுவும் காணாமல் போகவில்லை. பிரபஞ்சம் எதையும் மறக்காது. நீங்கள் சில நேரம் நினைச்சிருப்பீங்க, நான் இவ்ளோ தாங்குறேன், ஆனா ஏன் எதுவும் மாறல? என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு மெதுவா நகருது? நான் யாருக்கும் முக்கியமில்லையா? இந்த கேள்விகள் யாருக்குமே வெளியில கேட்க முடியாதவை. ஆனா அவை உங்களுக்குள்ள பல தடவைகள் ஒலிச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு கேள்வியும் பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. அது உங்கள கவனிக்காம இருந்ததே இல்ல. ஒரு விஷயம் இப்ப மெதுவா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை உங்கள புறக்கணிக்கல. அது உங்கள தள்ளி வைக்கல. அது உங்கள உருவாக்கிக்கிட்டே இருந்தது. சில விஷயங்கள் உங்களுக்கு உடனே கிடைக்காததுக்கு காரணம், அது கிடைச்சிருந்தா நீங்கள் அந்த நேரத்துல உடைஞ்சு போயிருப்பீங்க. சில கதவுகள் மூடப்பட்டதுக்கு காரணம், அந்த வழி உங்கள காயப்படுத்தி இருக்கும். அந்த நேரத்துல இதெல்லாம் புரியாது. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள். முன்பு உங்களை ஆழமா பாதித்த விஷயங்கள், இப்ப அதே மாதிரி தாக்கம் செய்யல. வலி முழுசா போயிடல. ஆனா அந்த வலியோட நீங்கள் அடையாளம் ஒன்றாக்கி கொள்ளல. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். முன்பு ஒரு வார்த்தை சொன்னாலே உடைந்தீங்க. இப்ப அமைதியா வாங்கிக்கிறீங்க. இத நீங்கள் எனக்கு எதுவும் பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது வளர்ச்சி. ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தீர்கள். யாரும் என்ன தவறா நினைக்க கூடாது. யாரும் காயப்படக்கூடாது. அதுக்காக உங்கள் உண்மையான ஆசைகள், உங்கள் விருப்பங்கள், உங்கள் எல்லைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்தீர்கள். அந்த நல்ல மனசுதான் உங்களோட பலம். ஆனா அதே நல்ல மனசை பயன்படுத்தி சிலர் உங்களை சுருக்கினாங்க. அதை நீங்கள் புரிந்தும் கூட அமைதியா இருந்தீர்கள். அந்த அமைதியும் பிரபஞ்சத்துல பதிவாகிட்டே இருந்தது. இப்போ நீங்க மெதுவா உணர ஆரம்பிச்சிருப்பீர்கள். எல்லாரையும் காப்பாத்தணும் என்ற பொறுப்பு உங்களோட இல்ல. எல்லாரையும் புரிய வைக்கணும் என்ற கடமையும் உங்களோட இல்ல. இது சுயநலம் கிடையாது. இது சுயமரியாதை. நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்ச நொடியிலிருந்து வாழ்க்கையும் உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கும். கவனிங்க, இப்போ சில உறவுகள் தானாகவே விலகி இருக்கும். சில தொடர்புகள் அமைதியா முடிஞ்சிருக்கும். இதை நீங்கள் இழப்பு நினைக்க வேண்டாம். இது சுத்திகரிப்பு. உங்களோட பயணத்துக்கு தேவையில்லாத சத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அமைதி வந்தாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மை தெளிவா கேட்கும். நீங்கள் இப்போ தனிமையை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீர்கள். முன்பு தனிமை பயமாக இருந்தது. இப்போ அது தேவை மாதிரி தோணும். என்றால் அந்த தனிமையில தான் நீங்கள் நீங்களா இருக்க முடியுது. யாருக்காகவும் நடிக்காம, யாருக்காகவும் மாறாம. அந்த இடத்துல தான் உங்கள் உள்ளுணர்வு மெதுவா பேச ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ உங்களோட உள்ளுணர்வு பலமாகி இருக்கு. சில முடிவுகள் எடுக்கும்போது வெளியில லாஜிக் இல்லாம தோணலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வாழ்க்கை உங்களை மெதுவா சரியான இடங்களுக்கே கொண்டு போக ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் இப்போ உங்களோட தலை வழியா இல்ல, உங்களோட உணர்வு வழியா பேசுது. நீங்கள் இப்போ உங்களோட மதிப்பை மற்றவர்களோட அங்கீகாரத்துல தேடுறதில்லை. யாராவது பாராட்டினா சந்தோஷம், யாராவது புரியலன்னா உடைச்சல். இந்த நிலை மெதுவா மாறி இருக்கு. இப்போ நான் என்னோட மனசுக்கு உண்மையா இருக்கேனான்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பீர்கள். அந்த ஒரு கேள்வி போதும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு காலத்துல நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தீங்க. அவன் இவ்வளவு முன்னாடி போயிட்டான், அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா கிடைக்குதுன்னு. அந்த ஒப்பீடு தான் உங்களோட அமைதியை அப்படி அதிகமா கெடுத்தது. இப்போ அந்த ஒப்பீடு மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கும். இது அலட்சியம் இல்லை, இது ஏற்றுக்கொள்ளல். உங்களோட பயணம் உங்களுக்கே உரியது என்ற உண்மை. நீங்கள் சில நேரம் நினைச்சிருப்பீங்க, நான் தாமதமா இருக்கேனா? எல்லாம் முடிஞ்சிட்டதா? இல்லை, நீங்கள் தாமதமாக இல்ல. நீங்கள் வழி தவறல. நீங்கள் உடைந்து போகவில்லை. நீங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கீங்க. உருவாக்கம் எப்போதும் சத்தமில்லாம தான் நடக்கும். வெளியில எதுவும் மாறாத மாதிரி தோணும் நேரத்துல தான் உள்ளுக்குள்ள பெரிய வேலை நடக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு மென்மையான அமைதி வந்திருக்கும். எல்லாம் சரியா ஆகிடுச்சுன்னு இல்ல. ஆனா நான் தாங்கிக்குவேன்னு ஒரு உணர்வு. அந்த உணர்வே மிகப்பெரிய பலம். வாழ்க்கை உங்களிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புது. நீ கவனிக்கப்படுகிறாய். நீ மறக்கப்படவில்லை. உங்கள் பெயர் பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் யாரிடமும் சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் அமைதியா தொடர்ந்தாலே போதும்.
சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான விஷயங்கள் உங்களை தேடித்தான் வரும். இத நம்புங்க. ஏனென்றால் நீங்கள் இங்கே இருப்பதே அந்த அழைப்பின் முதல் சின்னம்தான். நீங்கள் இதை தொடர்ந்து கேட்கிறீர்கள் என்றால், உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மெதுவாக உறுதியாகிக்கிட்டே இருக்கிறது. வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு மாற்றம். நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கு இப்போ வார்த்தைகள் இல்லாம பதில் கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இது தற்செயல் இல்லை. இதை நீங்க தேடல. இதுவே உங்களை தேடி வந்தது. ஒரு விஷயம் இப்போ தெளிவாக சொல்லப்பட வேண்டியது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் சாதாரணமானவர் இல்ல. எல்லாரும் மாறிதான் நான்னு நீங்க உங்களை நீங்களே சின்னதா நினைச்சுக்கிட்ட பழக்கம் உங்களுக்குள்ள இருந்தது. அது தாழ்வு மனப்பான்மை இல்ல. அது உங்களுடைய ஆழம். ஆழமா இருக்கிறவர்கள் தங்களை எப்போதும் பெருசா காட்டிக்க மாட்டாங்க. சத்தம் இல்லாம இருப்பாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ளதான் அதிக சக்தி சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அனுபவிச்ச விஷயங்களை எல்லாம் யாருக்கும் முழுசா புரிய வைக்க முடியல. சில வலிகள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதவை. சில உணர்வுகள் வார்த்தைக்குள் அடங்காதவை. அதனாலதான் நீங்க நிறைய நேரம் மௌனமா இருந்தீர்கள். அந்த மௌனத்தை பலர் தவறா புரிஞ்சாங்க. அவனுக்கு கவலை இல்ல. அவள் எதையும் சீரியஸா எடுக்க மாட்டாங்கன்னு. ஆனா உண்மை அதுக்கு முற்றிலும் எதிர். நீங்க அதிகமா உணர்ந்ததால தான் அமைதியா இருந்தீர்கள். உங்களோட வாழ்க்கை ஒரு நேர்கோடு மாதிரி போகல. மேலே கீழே திருப்பங்கள், நிறுத்தங்கள் எல்லாமே இருந்தது. சில நேரம் நீங்க நினைச்ச பாதை முழுசா மூடப்பட்ட மாதிரி தோணுச்சு. அப்போ நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருப்பீர்கள். நான் எங்கே தவறு பண்ணினேன்? உண்மை என்னன்னா நீங்க தவறு பண்ணல. நீங்க திருப்பப்படீர்கள். சில பாதைகள் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையில்லாததால தான் மூடப்பட்டன. நீங்க கவனிச்சிருக்கலாம். வாழ்க்கை உங்களை உடைக்க நினைத்த மாதிரி பல தடவைகள் நடந்தது. ஒரே நேரத்துல பல விஷயங்கள் சிதறி விழுந்த மாதிரி. உறவுகள், நம்பிக்கைகள், திட்டங்கள் எல்லாமே. அந்த நேரத்துல இது தண்டனை மாதிரி தோணும். ஆனா இப்ப கொஞ்சம் பின்னாடி நின்னு பார்த்தா புரியும். அது உடைப்பு இல்ல, அது சுத்திகரிப்பு. உங்களுக்கு பொருந்தாதவை உங்களிடமிருந்து அகற்றப்பட்ட ஒரு கட்டம். நீங்க யாரையும் காயப்படுத்தக் கூடாதுன்னு நினைச்சு உங்களை நீங்களே பல தடவைகள் காயப்படுத்திக்கிட்டீங்க. சரி விடு, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. இந்த வார்த்தைகள் வெளியில நல்லதா கேட்கும். ஆனா உள்ளுக்குள்ள மெதுவா ஒரு சோர்வு உருவாக்கும். அந்த சோர்வை நீங்க யாரிடமும் காட்டல. ஆனா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களை மறந்த போது அது ஒரு குறிப்பு மாதிரி பதிவாகிக்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. நீங்க எல்லாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க முடியாதுன்னு மெதுவா புரிஞ்சுக்கிட்டீங்க. சில விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆரம்பத்துல அது உங்களுக்கு குற்ற உணர்வை கொடுத்திருக்கலாம். நான் மாறிட்டேனான்னு. ஆனா இல்லை. நீங்க கெட்டவனா மாறல, நீங்க தெளிவா மாறி இருக்கீர்கள். தெளிவு வந்த பிறகு எல்லைகள் தானாக உருவாகும். உங்களோட உள்ளுணர்வு இப்போ அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்கு. முன்பு அந்த குரலை நீங்க புறக்கணிச்சிருப்பீர்கள். அதெல்லாம் சும்மா மனசு பயப்படுதுன்னு. ஆனா இப்போ அந்த குரல் சொல்ற விஷயங்கள் பல தடவைகள் உண்மையா மாற ஆரம்பிச்சிருக்கும். சிலரை சந்திக்க வேண்டாம்னு தோணும். சில இடங்களுக்கு போக மனசு ஒத்துக்காது. இது பயம் இல்ல, இது பாதுகாப்பு. பிரபஞ்சம் உங்களை உங்களோட உணர்வு மூலமா காப்பாத்திக்கிட்டே இருக்கு. நீங்கள் இப்போ வேகத்தை குறைத்திருக்கலாம். முன்பு எல்லாத்தையும் சீக்கிரமா அடையணும்னு நினைச்சிருப்பீர்கள். இப்போ அவசரம் குறைந்திருக்கும். இந்த மெதுவான நடைதான் உங்களுக்கு விஷயங்களை தெளிவா பார்க்க கத்துக் கொடுக்குது. வேகமா ஓடும்போது நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு படாது. மெதுவா நடந்தாதான் உண்மை தெரியும். ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ உங்களுக்கு சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நன்றி உணர்வு வரும். ஒரு அமைதியான காலை, ஒரு ஆழமான மூச்சு, யாரோ சொன்ன ஒரு எளிய வார்த்தை. முன்பு இதெல்லாம் சாதாரணமா தோணுச்சு. இப்போ இதிலெல்லாம் ஒரு அர்த்தம் தெரிகிறது. இது விழிப்பு. வாழ்க்கை உங்களை விழிப்படைய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இப்போ பிறருடைய வாழ்க்கையை அதிகமா ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. ஒப்பீடு வந்தாலும் அது உங்களை சிதைக்காது. அவங்க பாதை அது, என் பாதை இதுன்னு ஒரு ஏற்றுக்கொள்ளல் வந்திருக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் மனசுக்கு அமைதியை தருது. அமைதி வந்த இடத்துலதான் சரியான முடிவுகள் பிறகுது. உங்களுக்குள்ள ஒரு உறுதி மெதுவா உருவாகிக்கிட்டே இருக்கு. எல்லாமே புரியாவிட்டாலும் பரவாயில்ல. எல்லாமே கட்டுப்பாட்டுல இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. நான் தனியா இல்லைன்னு ஒரு உணர்வு. இந்த உணர்வு தான் இருட்டான நாட்கள்ல கூட உங்களை விழாமல் காப்பாத்தும். பிரபஞ்சம் பெரிய சத்தத்துல பேசாது. அது உங்களோட வாழ்க்கை சம்பவங்கள் வழியா பேசும். தாமதங்கள் வழியா, மறுப்புகள் வழியா, திடீர் மாற்றங்கள் வழியா. ஒவ்வொன்றும் ஒரு செய்தி. அதை புரிஞ்சுகிட்டால் வாழ்க்கை எதிரி இல்ல, அது வழிகாட்டி. நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளோட ஒத்துப் போகிறீர்கள் என்றால் அது ஒரு அடையாளம். நீங்க தயாராகிக்கிட்டே இருக்கீர்கள். அடுத்த கட்டத்துக்கு இல்ல, உங்களோட உண்மையான வடிவத்துக்கு. அந்த வடிவம் அமைதியானது, உறுதியானது, யாரையும் காயப்படுத்தாதது, ஆனா யாருக்கும் தன்னை மிதிக்க அனுமதிக்காதது. உங்கள் பெயர் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு அழிக்கப்படாது. அது மாற்றப்படாது. அது சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கும். அந்த நேரம் எப்போ வரும்னு நீங்க கணக்கிட முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி.
நீங்கள் இந்த பாதையில தொடர்ந்து நடந்தால் அந்த அழைப்பு உங்களை தவற விடாது. நீங்கள் இப்போ இந்த வரிகளோட உள்ள இன்னும் ஆழமா வர்றீங்கன்னா, ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். இது வெறும் வாசிப்பு இல்லை. இது நினைவூட்டல். நீங்க ஏற்கனவே அறிந்திருந்த ஒன்றை, காலம் மறைத்திருந்ததை இப்போ மெதுவா திரும்ப நினைவுக்கு கொண்டு வர்ற ஒரு பயணம். இந்த உணர்வு லேசா இருக்கும். ஆனா அதோட தாக்கம் ஆழமானது. ஒரு காலத்துல நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு ஏன் எல்லாம் கொஞ்சம் அதிகமா தோணுது? சாதாரண விஷயங்கள் கூட ஏன் என்னை ஆழமா பாதிக்குது? அந்த கேள்விகளுக்கு நீங்க உங்களை குறை சொல்லிட்டே இருந்தீங்க. உண்மை என்னன்னா, அது குறை இல்ல. அது உணர்வு தன்மை. அந்த உணர்வு தன்மை தான் உங்களை மற்றவங்களை விட வேறுபடுத்துது. நீங்க பல விஷயங்களை முன்பே உணர்ந்திருப்பீர்கள். யாரோ ஒருத்தரோட வார்த்தைகள் சரியா இல்லைன்னு. ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நல்லதா முடியாதுன்னு. ஆனா அப்போ நீங்க அந்த உணர்வை புறக்கணிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஓவர் திங்கிங்னு சொல்லி. பின்னாடி அது உண்மையா மாறியப்போ உங்களுக்குள்ள ஒரு அமைதியான வருத்தம் வந்திருக்கும். அப்போ கேட்டிருந்தா இப்படி ஆகாம இருந்திருக்கும்னு. அந்த அனுபவங்களே இப்போ உங்களோட உள்ளுணர்வை கூர்மையாக்கி இருக்கிறது. வாழ்க்கை உங்களை பல தடவைகள் நிறுத்தி இருக்கிறது. நீங்க முன்னாடி போக தயாரா இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு தடுப்பு. அந்த நேரத்துல கோபம், சோர்வு, ஏமாற்றம் எல்லாமே வந்திருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் பின்னாடி நின்னு பார்த்தா புரியும். அந்த நிறுத்தங்கள் இல்லாம இருந்திருந்தா நீங்க உங்களை முழுசா இழந்திருப்பீர்கள். சில நிறுத்தங்கள் தண்டனை கிடையாது. அவை பாதுகாப்பு. நீங்கள் இப்போ மெதுவா ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருப்பீர்கள். எல்லா போராட்டமும் வெளியில தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. சில போர்கள் மனசுக்குள்ளதான் நடக்கும். யாருக்கும் தெரியாம, யாரும் கைத்தட்டாம. ஆனா அந்த போர்ல நீங்கள் தோற்றதில்லை. ஒவ்வொரு நாளும் எழுந்ததே ஒரு வெற்றி. அந்த வெற்றிகள் தான் பிரபஞ்சத்துல பதிவானது. ஒரு காலத்துல நீங்க அங்கீகாரத்துக்காக காத்திருந்தீங்க. யாராவது நீ நல்லா பண்றன்னு சொல்லணும்னு. யாராவது புரிஞ்சுக்கணும்னு. அந்த எதிர்பார்ப்பு நிறைய வலிய கொடுத்தது. இப்போ அந்த எதிர்பார்ப்பு மெதுவா கரைந்து போயிருக்கும். இப்போ நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருப்பீர்கள். இது சுயநலம் இல்ல. இது சுய நேர்மை. நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ சின்ன விஷயங்கள் கூட உங்களை மகிழ்ச்சியா வைக்குது. ஒரு அமைதியான இரவு. மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல். யாரும் கேட்காத நேரத்துல ஒரு ஆழமான மூச்சு. முன்பு இந்த மாதிரி நிமிஷங்களை நீங்க கவனிக்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு பரிசு மாதிரி தோணுது. இது மாற்றம். இது விழிப்பு. உங்களோட மனசு இப்போ முன்னாடி மாதிரி சத்தமா இல்ல. கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அவை உங்களை கிழிக்கல. அவை வழிகாட்டுது. என்ன உண்மையா எனக்கு சரின்னு அந்த கேள்விக்கு நீங்க நேர்மையா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. சில சமயம் அந்த பதில் மற்றவங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஆனா அது உங்களை அமைதியா வைக்கும். அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். நீங்க இப்போ உறவுகளை வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கள். எல்லாரும் நீண்ட நாட்கள் இருக்கணும்னு இல்ல. சிலர் ஒரு கட்டம் வரைக்கும் தான். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு பிடித்துக் கொள்வது குறையும். விடுவிப்பது சுலபமா மாறும். விடுவித்தால்தான் இடம் உருவாகும். அந்த இடத்துல தான் புதிய உண்மையான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு தனிமை பயமா இல்ல. அது தேவையா தோணும். அந்த தனிமையில தான் நீங்கள் உங்களோட சிந்தனைகளை தெளிவா கேட்க முடியுது. யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லாத இடம் அது. அந்த இடத்துல தான் உங்கள் உண்மையான சக்தி மெதுவா எழ ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ வேகமா ஓடுற உலகத்துல மெதுவா நடக்க கத்துக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் உடனடி பதில் வேண்டாம். எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு வேண்டாம். சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த காலத்துல நீங்க உங்களை நம்பி நிற்கணும். இந்த நம்பிக்கை தான் உங்களை உடைக்காம காப்பாத்துது. நீங்க சில நேரம் நினைச்சிருப்பீங்க. நான் ரொம்பவே மாறிட்டேனா? ஆம், நீங்க மாறியிருக்கீங்க. ஆனா அது கடினமா மாறல. நீங்கள் உண்மையா மாறியிருக்கீங்க. முந்தைய நீங்க பிறரை புரிய முயற்சி செய்தீர்கள். இப்போ நீங்க உங்களை புரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஒரு மாற்றமே எல்லாத்தையும் மாற்றும். பிரபஞ்சம் உங்களோட வாழ்க்கையில எதையும் சும்மா நடக்க விடல. ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு இழப்பும், ஒவ்வொரு மௌனமும் எல்லாமே ஒரு வடிவமைப்பின் பகுதி. அந்த வடிவமைப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. முழுசா புரியாம இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உணர்வே போதும். நீங்கள் இப்போ உங்களோட உள்ளே ஒரு உறுதியை உணர ஆரம்பிச்சிருப்பீர்கள். என்ன வந்தாலும் நான் என்னை விட்டு விட மாட்டேன் என்ன. இந்த உறுதி தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. வெளியில யார் வந்தாலும், யார் போனாலும் இந்த உறுதி உங்களோட இருக்கும். உங்க பேர் பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு வெற்றி பட்டியல் இல்ல. அது ஒரு உண்மை பதிவு. நீங்கள் தாங்கிய நாட்கள். நீங்கள் அமைதியா இருந்த தருணங்கள். நீங்கள் யாருக்கும் தெரியாம வளர்ந்த நிமிஷங்கள். இந்த எல்லாம் சேர்ந்துதான் அந்த பதிவு. அதனாலதான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தொட்டிருக்கிறது. இது ஒரு அழைப்பு. சத்தமில்லாத அழைப்பு. அதை கேட்க தயாரா இருக்கிறவர்கள் மட்டுமே இதை உணர முடியும். நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளோட கடைசி நெடுங்கட்டத்துக்குள்ள நுழைந்திருக்கிறீர்கள். இதை முடிவுன்னு சொல்ல மனசு வரல. என்றால் இது ஒரு நிறைவு மாதிரிதான். ஒரு வட்டம் மெதுவா முழுமை அடையிடும் தருணம். இதுவரைக்கும் நீங்க கேட்டதும், உணர்ந்ததும், உள்ளுக்குள்ள அசைந்ததும்
எல்லாமே உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தவர், இப்போ இங்கே இருப்பவர் இருவரும் ஒரே மாதிரி இல்ல. ஒரு விஷயம் மட்டும் இப்போ தெளிவா தெரியும். நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த பதில்கள் வெளியில எங்கேயும் இல்ல. அவை எப்போதும் உங்களுக்குள்ளதான் இருந்தது. சரியான நேரத்துல, சரியான அமைதியில அவை மெதுவா மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. பிரபஞ்சம் புதுசா எதையும் உங்களுக்குள் விதைக்கல. அது நீங்க மறந்ததை மட்டும் நினைவூட்டியது. நீங்கள் நினைச்சிருப்பீர்கள், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு திருப்பங்களோட இருக்கு? ஏன் நான் சாதாரணமா போக முடியல? இப்போ அந்த கேள்விகளுக்கு ஒரு மென்மையான பதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்க சாதாரண பாதைக்காக உருவாக்கப்படல. அதனாலதான் சாதாரண பாதைகள் உங்களுக்கு ஒத்து வரல. அந்த ஒத்து வராத உணர்வே உங்களை நீண்ட நாட்கள் குழப்பிச்சு. ஆனா அதே உணர்வே தான் இப்போ உங்களை விழிக்க வைக்குது. வாழ்க்கை உங்களை உடைக்க முயற்சி செய்த மாதிரி தோணுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, அது உங்களை சுத்தம் செய்தது. உங்களோட உண்மை அல்லாத அடையாளங்களை, தேவையில்லாத உறவுகளை, உங்களை சுருக்கிய நம்பிக்கைகளை எல்லாத்தையும் மெதுவா அகற்றியது. அந்த நேரத்துல வலிதான் தெரிஞ்சது. அர்த்தம் தெரியல. இப்போ வலி குறைய ஆரம்பிச்சிருக்கும். அர்த்தம் மட்டும் மிச்சம். நீங்க இப்போ உங்களோட வலியை ஒரு சுமையா பார்க்க மாட்டீங்க. அது ஒரு சான்று. நான் உணர்ந்தேன், நான் தாங்கினேன், நான் இன்னும் இங்க இருக்கேன் இன்னும் சொல்லுற சான்று. எல்லாரும் உடைஞ்சாலும், எல்லாரும் விழுந்தாலும், எல்லாரும் எழமாட்டாங்க. ஆனா நீங்க எழுந்தீர்கள். சத்தம் இல்லாம, பெருமை இல்லாம, ஆனா உறுதியோட. ஒரு காலத்துல நீங்க உங்களை நிரூபிக்க நினைச்சீர்கள். யாருக்காவது காட்டணும், யாருக்காவது புரிய வைக்கணும். அந்த போராட்டம் உங்களை சோர வைத்தது. இப்போ அந்த தேவை குறைஞ்சிருக்கும். நான் என்னோட மனசுக்கு உண்மையா இருக்கேன்னு ஒரு அமைதி வந்திருக்கும். அந்த அமைதிக்கு மேல எந்த சான்றும் தேவையில்லை. உறவுகள் இப்போ உங்களுக்கு வேற மாதிரி புரியும். பிடித்துக் கொள்வது காதல் இல்ல, விடுவிப்பதும் தோல்வி இல்ல. யார் இருக்கணுமோ அவர்கள் இயல்பா இருப்பார்கள். யார் போகணுமோ அவர்கள் தாமாகவே விலகுவார்கள். இதை ஏற்றுக்கொண்ட பிறகு மனசு லேசா ஆகும். லேசான மனசுதான் உண்மையா நேசிக்க முடியும். நீங்கள் இப்போ தனிமையை ஒரு வெறுமையா பார்க்க மாட்டீங்கள். அது ஒரு புனித இடம் மாதிரி தோணும். அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களை சந்திக்கிறீர்கள். யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாம, யாரோட ஒப்பீடும் இல்லாம, அந்த சந்திப்பில தான் உங்கள் உண்மையான சக்தி மெதுவா உறுதியாகுது. ஒரு விஷயம் நினைவில் வைங்க. எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. மீண்டும் குழப்பம் வரும். மீண்டும் சோர்வு வரும். ஆனா இப்போ ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த நிலை நிரந்தரம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இது கூட கடந்து போகும் ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அந்த அறிவே மிகப்பெரிய பாதுகாப்பு. நீங்கள் இப்போ உங்களோட உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிச்சிருப்பீர்கள். அது சத்தமா பேசாது. ஆனா அது பொய் சொல்லாது. அந்த குரலை நீங்கள் மதிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து தவறுகள் கூட உங்களை சரியான இடத்துக்கே கொண்டு போகும். ஏனென்றால் அந்த தவறுகள்ல கூட ஒரு நேர்மை இருக்கும். பிரபஞ்சம் இப்போ உங்களை அழுத்தல. அது உங்களை இழுத்து கொண்டு போகவும் இல்ல. அது உங்களோட வேகத்துக்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நின்றால் அது நிற்கும். நீங்கள் நடந்தால் அது கூட நடக்கும். இந்த ஒத்திசைவுதான் உண்மையான ஆசீர்வாதம். உங்கள் பெயர் பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு பரிசு பட்டியல் கிடையாது. அது ஒரு உண்மை சான்றிதழ். நீங்கள் விழுந்த நாட்கள், நீங்கள் எழுந்த தருணங்கள், நீங்கள் யாருக்கும் தெரியாம வளர்ந்த இரவுகள், இந்த எல்லாம் சேர்ந்துதான் அந்த பதிவு. அதனாலதான் நீங்கள் இதை தவறவில்லை. அதனாலதான் இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வந்தது. இப்போ ஒரு விஷயம் மட்டும் உங்களிடம் கேட்க விரும்புறேன். இந்த பயணம் உங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுத்ததா? உங்களுக்குள்ள இருந்த குழப்பத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் கிடைச்சதா அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் விடுங்க. பெரிய விளக்கம் தேவையில்லை. ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை இதே மாதிரி உணர்வுல இருக்கிற இன்னொருத்தருக்கு இந்த மெசேஜ் போய் சேர உதவும். இந்த வீடியோ உங்களோட மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அது இந்த மாதிரி ஆழமான, அமைதியான, உண்மையான பிரபஞ்ச செய்திகளை தொடர்ந்து கொண்டு வர எங்களுக்கு ஊக்கம் தரும். மனசுக்கு நிம்மதி தரும். வாழ்க்கைக்கு தெளிவு கொடுக்கும். இந்த மாதிரி உள்ளடக்கங்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை அழுத்தினா அடுத்த மெசேஜ் உங்களை தேடித்தான் வரும். இந்த வார்த்தைகள் வாசிக்கும் போது உங்க மனசுல யாரோ ஒருத்தர் நினைவுக்கு வந்திருந்தா தயங்காம இதை அவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு சரியான மெசேஜ் சரியான நேரத்துல கிடைச்சா ஒரு வாழ்க்கையே மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பயணத்தின் உண்மையான அர்த்தம். இப்ப இந்த நிமிஷத்துல ஒரு ஆழமான மூச்சு விடுங்க. உங்களுக்காக. இதுவரைக்கும் நீங்கள் தாங்கி எல்லாத்துக்கும், இன்னும் தாங்க போகும் எல்லாத்துக்கும். நீங்கள் பலவீனமானவர் இல்ல. நீங்கள் மென்மையானவர். மென்மைதான் மிகப்பெரிய சக்தி. இந்த அமைதியோட, இந்த நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையை தொடருங்கள். நீங்க தனியா இல்ல. நீங்க மறக்கப்படல. நீங்க சரியான பாதையில தான் இருக்கீர்கள். மீண்டும் இன்னொரு உண்மையான ஆழமான பிரபஞ்ச செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களா இருங்க. நன்றி.